யார் நீங்கள்? என் பெயர் ஃபாத்திமா, அல்லாவுதீனுடைய தாயார். உங்களுக்கு காணிக்க சமர்ப்பிக்கவே வந்திருக்கிறேன். ஓ, என் உயிரை காப்பாற்றிய அலாவுதீனுடைய தாயாரா நீங்கள்? அலாவுதீன் மீது எனக்கு எப்பவும் பிரியம் உண்டு. ஆமா, உங்களுக்கு என்ன வேண்டும்? ஷாஹின் ஷா, என் மகன் அல்லாவுதீனுக்கு ஒரு பெண் மீது காதல். அவளைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதமாக இருக்கிறான். பலே, பிறகு என்ன? பெண்ணின் பெற்றோரை அழைத்து நிக்காக முடிக்க நான் ஏற்பாடு செய்கிறேன். அந்த பெண் நாங்கள் கனவில் கூட நினைக்க முடியாத அளவிற்கு மிக உயர்ந்த அந்தஸ்துள்ளவள். அந்தஸ்தாவது கௌரவமாவது அல்லாவின் பார்வையில் இந்த பூமியில் வாழும் எல்லோருமே சமந்தான். அந்த பெண் யார் சொல்லுங்கள். அலாவுதீனுக்கு நான் நிக்காக செய்து வைக்கிறேன். அது உங்கள் மகள் ரோஷினி இளவரசிதான் மகாராஜா. என்ன திமிர் உனக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தால் இளவரசியை பெண் கேட்க வருவாய் நீ? இவங்களை கொண்டு போய் சிறையில் தள்ளி சித்திரவதை செய்யுங்கள். நில்லுங்கள். இன்றைக்கு நான் பதவியேற்ற நாள், அதனால் உன்னை விட்டு விடுகிறேன். மேலும் அலாவுதீனுடைய தாயார் இனிமேல் இம்மாதிரி எண்ணத்தோடு இங்கு வரக்கூடாது. போய்விடு. அம்மா, அரண்மனையில என்ன அவங்க கொல்லாம விட்டது நீ செஞ்ச பாக்கியம். என்ன சிரிச்சதும் பண்ணி சிப்பாய்கள் சுத்தி வந்துட்டாங்க. அல்லாவோட கிருப்பையால எப்படி என்ன தப்பிச்சு வந்துட்டேன். இனிமே இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு வரக்கூடாதுன்னு ராஜாவோட ஆணை. இத பரப்பா, இனிமே அந்த ராஜகுமாரியோட நெருப்பே வேண்டாம். நீ அவளை மறந்துரு. என்னம்மா இந்த நேரத்தில்? எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளம்மா. நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. ஆமா, எது வேண்டுமானாலும் கேள், அதை நிறைவேற்றி வைக்கிறேன். பாக்தாத் மன்னர் வாக்கு தவற மாட்டார் என்பது எனக்கு தெரியும். நான் இப்பொழுது கேட்கப் போவது என்னுடைய வாழ்க்கையை பற்றி. எனக்கு புரியவில்லையே. அலாவுதீனின் உம்மாவை அவமதித்து அனுப்பிவிட்டீர்களே. ஆமா, உன்னை நிக்காக செய்து கொள்ள அலாவுதீனுக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறது? அந்தஸ்து இருந்தால் மட்டும் போதுமா? எந்த ராஜகுமாரனையும் விட அலாவுதீன் வீரத்தில் சளைத்தவர் இல்லையே. அவருடைய வீரத்தை பலமுறை நீங்களே பாராட்டவில்லையா? நீ என்னமா சொல்லுகிறாய்? இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா? நான் அலாவுதீனை நேசிக்கிறேன். ரோஷினி. ஆமா, அலாவுதீனை தவிர வேறு யாரையும் நான் நிக்காக செய்து கொள்ள மாட்டேன். இவ்வளவு விலை மதிப்பில்லாத ரத்தனங்களையும் பவளங்களையும் சாதாரண மனுஷன் ராஜாவுக்கு பரிசளிக்க முடியாதே. அலாவுதீனுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? அதான் எனக்கும் சந்தேகம். இதுல ஏதோ ரகசியம் அடங்கி இருக்கு. சலாம் அலைக்கும். இந்த துணி பாருங்க, பாருங்க. வேற அலாவுதீன், வெளிநாட்டு ரத்ன வியாபாரிகளிடம் நடந்த கொள்ளைக்காக உன்னை கைது செய்து வரும்படி மன்னர் உத்தரவு. நானா? எனக்கு ஒண்ணு தெரியாதுங்க. அது மன்னர் தர வேண்டிய தீர்ப்பு. இவனை பிடிச்சு கட்டி இழுத்து வாங்கடா. சால். எனக்கு ஒண்ணு. அப்பு, அலாவுதீன், அலாவுதீன்.
பாக்தாதில் நடந்த எல்லா அக்கிரமங்களுக்கும் அநீதிகளுக்கும் இவன்தான் காரணம். நம்முடைய விருந்தாளியா வந்த சாம்தேச ராஜகுமாரியிடம் கொள்ளையடிச்சதும் இல்லாமல் நாட்டில் நடக்கிற எல்லா அக்கிரமங்களுக்கும் காரணம் இவன்தான். செய்யறதையெல்லாம் செஞ்சுவிட்டு சாம்தேச ராஜகுமாரியை காப்பாத்துறது போல நடித்தான் இவன். ஒரு சமயம் உங்க உயிரையும் காப்பாத்தனாலோ அது ஒரு நாடகம்தான். கொள்ளைக்காரர்களை உங்க மேல ஏவி விட்டு விட்டு அவங்களோட போராடி உங்க உயிரை காப்பாத்துறது போல நடித்தான் இவன். வேண்டுமென்றே தன் மேல் ஏற்படுத்திக் கொண்ட காயங்கள் இவன் செயல்களை எல்லாம் நம்ப வைத்து விட்டது. இப்ப புரிஞ்சுதா ஷாஹன்ஷா இவன் யாருன்னு? நீ சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? பாக்தாத் நகரத்து இளவரசியை பெண் கேட்டு இவன் தாயாரிடம் கொடுத்து அனுப்பினானே, அது என்ன தெரியுமா? விலை மதிக்க முடியாத ரத்தினங்களும் வைரங்களும். இவைகள் எல்லாம் மகாராஜாக்களிடமோ அல்லது கொள்ளைக்காரரிடமோ தான் இருக்க முடியும். இவன் மகாராஜா இல்லை. பிறகு இவன் யார் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அலாவுதீன், இதற்கெல்லாம் என்ன சொல்லுகிறாய்? அல்லாஹ் மேல ஆணையா, நான் எந்த தவறு செய்யல. இன்னும் உங்களுக்கு சந்தேகமா? ஷாயின்ஷா, அலாவுதீன் மீது தங்களுக்கு அனுதாபம் உண்டு என்று எனக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு அளிக்க போகும் தண்டனைக்கு அது தடையாக இருக்கக்கூடாது. பாக்தாத் நகர நீதிக்கும் நேர்மைக்கும் களங்கம் உண்டாகிவிட்டது என்ற குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம். அலாவுதீனுக்கு தண்டனை அளிக்க என்னால் முடியவில்லை. அந்த பொறுப்பை மவலுவிடமே ஒப்படைக்கிறேன். அல்லாஹ், அலாவுதீன் கையை அவிழ்த்து விடுங்கள். எல்லா உண்மையிலும் தெரிந்த அல்லாவின் சாட்சியாக சொல்லுகிறேன், அலாவுதீன் நிரபராது. அவனை விடுதலை செய்கிறேன். அல்லாவின் ஆசி உனக்கு என்றைக்கும் இருக்கும். போய் வா. ஆரம்பனா என்ன அது? யாரையுமே காணோம். ஆலம்பனா சந்துல பொந்துல இண்டுல இடுக்கல எங்க ஒளிஞ்சிருந்தாலும் குப்புன்னு வாங்கும். ஆலம்பனா சும்மா ஒளிஞ்சு விளையாடலாம்னு நினைச்சேன். சரி, இப்ப நீ போய் ஒளிஞ்சுக்க, நான் கண்டுபிடிக்கிறேன். அமீர், நான் தோத்துட்டேன், நீ வெளியே வா. என் நாக்கு, என் மூக்கு, என் ராஜா. சரி அமீர், விளையாடினது போதும். நீ ஒண்ணு செய். நான் இப்ப உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன். அதை உன்னால கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? ஆலம்பனா, அப்படி என்ன அதிசயமான பொருளை கேட்க போறீங்கோ சொல்லுங்க. இரு வரேன். உலகத்துல இதுவரைக்கும் யாருமே அணியாத ஒரு ஆடை வேணும். ஆலம்பனா, ஏ முடியாத? யாரும் அணியாததா? நான் தரேன். அமீர், அமீர், என்ன? எனக்கே வெக்கமா இருக்குது. தாங்க எடுத்தா, தைக்கு எடுத்தா, உன்னைக்கு எடுத்தா, என்னைக்கு எடுத்தா, ரொம்ப திமிரு. ரோசு பத்திரி ஜப்பா. அமீர், ஆலம்பனா, அமீர், இன்னமே என்ன பாக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்தா தேய்ங்க விளக்க, நான் வர்றேன்.
ஒரு தையல்காரனின் மகனான அலாவுதீன் இளவரசியை திருமணம் செய்து கொள்வது என்பது இந்த நாட்டிற்கே அவமானம் இல்லையா? முடிவல்ல, இளவரசி ரோசினியின் விருப்பம். மன்னிக்க வேண்டும் ஷாஹின்ஷா, இது இளவரசியின் திருமண பிரச்சனை மட்டுமல்ல. இளவரசியை திருமணம் செய்து கொள்ளப் போகிறவர் தானே நாளை பாக்தாத் சிம்மாசனத்தில் அமரப் போகிறவர். மீர் காசிம் சொல்வது நியாயம்தான். பாக்தாத் நகரத்தின் எதிர்காலமே இளவரசியின் திருமணத்தில் தான் அடங்கி இருக்கிறது. முகமது ஹுசேன், அலாவுதீன் சாதாரணமானவன் அல்ல, வீரமும் விவேகம் நிறைந்தவன். அப்படி என்றால் என்னுடன் பலப்பரீட்சை செய்து அல்லாவுதீன் தன் வீரத்தை நிரூபிக்கட்டும், பார்க்கலாம்.